உலகிலேயே மிகச்சிறிய நாடு அப்படின்னா அது வேட்டிகன் சிட்டி தான். வெறும் 44 ஹெக்டேர் பரப்பளவில் கிட்டத்தட்ட 800 மக்கள் தொகை மட்டுமே கொண்ட அந்த நாட்டில் 1929 லேட்டன் ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம் அது இத்தாலியிலிருந்து தனி நாடாகவும் சுதந்திர நாடாகவும் அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த நாட்டில் இப்போ இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, அக்ரிமெண்ட் போட்ட நாள்லேருந்து இது வரைக்கும் ஒரு குழந்தை கூட பிறக்கவே இல்லை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 95 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 95 ஆண்டுகளாக வேட்டிகன் சிட்டியில் ஒரு குழந்தை கூட பிறக்கவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, வேட்டிகன் சிட்டி கிட்டத்தட்ட மதத்துக்கு ரொம்ப பேர் போன ஒரு விஷயம். அதில் கத்தோலிக்க சர்ச்சில் அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னா அந்த கத்தோலிக்க சர்ச்சில் ஒரு மெம்பராக இருந்திருக்கணும். அதே மாதிரி கிறிஸ்துவ மதத்தை தழுவிற ஒரு குழுக்களாக இருக்கிறதுனால அங்கே பிரசவத்துக்கான மருத்துவமனைகளும் பெருசாக இல்லை, மகளிருக்கான அந்த பெரிய மருத்துவமனைகளும் பெருசாக இல்லைங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக இப்போது பார்க்கப்படுது. பொதுவாகவே எஸ்இடிசி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்து கழகத்தில் முன்பதிவு செய்கிறதுக்கு எப்போவுமே 30 நாட்களுக்கு முன்னாடி இருந்து ஆரம்பமாகும். இது இன்னையிலிருந்து 60 நாட்கள் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. பொதுவாக பண்டிகை கால நாட்களில் 30 நாளைக்கு முன்னாடி இருந்து முன்பதிவு ஸ்டார்ட் ஆகும். அப்போலாம் பார்த்திங்கன்னா என்னதான் இருந்தாலும் ஒரே நாளில் எல்லாமே முன்பதிவு எல்லாமே ஆன்லைன்லேயே பஸ் புக்கிங் எல்லாமே தீந்துடும். ஆனால் இப்போது இந்த பேருந்து மாற்றப்பட்டது, அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் கிளாம்பாக்கம் கோயம்பேடுங்கிற இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே மறக்கடிக்கிறதுக்காக ஒரு விஷயமாகவும், அதே மாதிரி தமிழக அரசின் அடுத்த முன்னெடுப்பாகவும் 30 நாளுக்கு முன்னாடியே முன்பதிவு செய்யலாம் அப்படிங்கிற அந்த நடைமுறையை மாற்றி இன்று முதல் 60 நாட்களுக்கு முன்னாடி இருந்து நீங்கள் முன்பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. சென்னை கிண்டிக்கு பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் 1192 நர்ஸுகளுக்கு பணி நியமன ஆணை வழங்கிய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற மா சுப்பிரமணியம் அவர்கள் அந்த நலத்திட்ட உதவிகளெல்லாம் முடிச்சுட்டு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கும்போது, இப்போ கடும் வெயில் காலம், இந்த வெயில் காலத்தில் தர்பூசணி சீசன் நல்லாவே இருக்கும், எப்போவுமே வைக்கும். ஆனால் சில விற்பனையாளர்கள் தமிழ்நாடு முழுவதிலுமே என்னென்னா தர்பூசணியில் செயற்கையாக நிறம் ஏற்றி விற்கிறாங்க. இது கண்டனத்துக்குரியது, கடுமையான சட்டங்கள் அவங்க மேலே பாயும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து உணவு சுகாதாரத்துறைக்கு எல்லாருக்குமே நாங்கள் அறிவுறுத்தல் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி செயற்கையாக நிறமேற்றி தர்பூசணி எங்கேயாவது விற்கப்பட்டால் அதை தடுத்து நிறுத்தணும், அவங்களுக்கு கடுமையான தண்டனை சட்டங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயில் காலத்தில் எப்போவுமே தர்பூசணி, நொங்கு, இளநீரோடைய வியாபாரங்கள் அதிகரிக்கிறது வழக்கம். அதே மாதிரி கூல்ட்ரிங்க்ஸு இதுவும் அதிகரிக்கும். இது எல்லாத்தையும் முரண்பட்டு இயற்கையான பழங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் விதமாக தமிழக அரசு எடுக்கிற ஒவ்வொரு முன்னெடுப்புலையும் இது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. மக்களவை தேர்தல் நடக்கிற இந்த வேளையில் தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த தேர்தலுக்கான செய்திகள் சேகரிக்கிற செய்தியாளர்களும் சுட சுட கேள்வி கேட்கறது வழக்கம். இந்நிலையில் பாரத பிரதமர் மோடியோடைய கன்னியாகுமரி அந்த திட்டத்தை முடிச்சுட்டு திருப்பி வந்துகிட்டு இருக்கும்போது தமிழக பாஜக தலைவராக இருக்கிற அண்ணாமலைகிட்ட ஒரு செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது சமீபத்தில் இந்த எலக்ட்ரல் பாண்டோட லிஸ்ட்டு எஸ்பி ரிலீஸ் பண்ணாங்க. அதில் லாட்ரி மார்டின் அவருடைய இதிலிருந்து அவர் எலக்ட்ரல் பாண்டு கிட்டத்தட்ட 1352 கோடிக்கு அவர் எலக்ட்ரல் பாண்ட் வாங்கியிருக்காரு. இது யாருக்காக வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பினாரு. இது கேள்வி கேட்ட அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஆவேசமா, இந்த கேள்வி நீங்கள் லாட்ரி மார்டின் கிட்ட தான் கேட்கணும், இல்லைன்னா அவரோட மருமகன் ஆதவர்ஜுன கேளுங்க, அவர் தான் முன்னாடி திமுகவுக்கு அட்வைசராக இருந்தார், இப்போ விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு ரைட் ஹேண்டாக இருக்கார். ஸோ நீங்கள் ஒன்று அந்த ஆதவர்ஜுனாட்ட கேட்கணும், இல்லை லாட்ரி மார்டினை கேட்கணும், இல்லை அவர் திமுகவில் இருக்காருன்னா நீங்கள் அங்கே போய் கேட்கணும், அவங்கக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பு ஒன்று பண்ணியிருக்காரு. ஜென்ரலாகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 18 மாநிலங்களில் பாஜக ஆண்டுகிட்டு இருக்கு, இங்கெல்லாம் எலக்ட்ரல் பாண்டு மூலமாக தான் பாஜக ஃபண்டு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னார். ஆனால் அதே இடத்துல அவர் அடுத்த கேள்வி என்ன கேட்குறேன்னா, ஒரே ஒரு மாநிலத்துக்கு இவ்வளோ ஃபண்டு எங்கேருந்து வந்துச்சு, 18 மாநிலத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, இந்த ஒரு மாநிலத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஃபண்டு எலக்ட்ரல் பாண்டு மூலமாக வந்திருக்கு, அப்போ எலக்ட்ரல் பாண்டு தப்புன்னு சொல்ல வரீங்களா, இல்லை இந்த எலக்ட்ரல் பாண்டு மூலமாக இந்த மாதிரி பண்ண ஒரு விஷயங்கள் தப்புன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சரமாரியாக கேள்விகள் அந்த செய்தியாளர் மத்தியிலையும் தொடுத்திருந்திருக்காரு. இப்போ இது ஒரு பேசு பொருளாகவே போய்கிட்டு இருக்கு. மக்களவை தேர்தல் நெருங்கி வர இந்த வேளையில் தேர்தல் களம் சூடுபிடிச்சிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தொகுதி பங்கீடுகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் திமுக தரப்பில் முற்றிலுமாகவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதில் திமுக மட்டும் தனியாக 21 தொகுதிகளும், அதோடைய கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட 19 தொகுதியிலும் போட்டியிடுறாங்க அப்படிங்கிற அறிவிப்பும் வந்துருச்சு. இந்நிலையில் யார் யார் எந்தெந்த தொகுதி அப்படிங்கிற அறிவிப்பு மட்டும் இன்னும் வெளியிடப்படவில்லை அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. இந்நிலையில் எப்போவுமே திமுகவுக்கு சரிவு காண்றது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த கொங்கு மண்டலம், முதல்ல அதுலேயும் குறிப்பாக கோயம்புத்தூர் தான்.
கரூர், ஈரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தரப்பில் இருக்கனால எப்படியுமே காங்கிரஸ்க்கு சார்பாக திமுக அங்கே வேலை செய்யும் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் கோயம்புத்தூரில் மட்டுமே எப்போவுமே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஒன்றும் ஏடிஎம்கே வரும், இல்லைன்னா பாஜக சார்பில் இருக்கிற ஒரு கூட்டணி கட்சி வரும் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. ஸோ இந்த தடவை திமுக அதை எப்படியாவது கைப்பற்றியே ஆகணும் அப்படிங்கிற தேர்தல் வியூகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட சொல்லப்பட்ட ஒரு யோசனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே திமுக கட்சியில் மாற்று கட்சியிலேருந்து யாராவது திமுகவில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கறது வழக்கம். அந்த வகையில் மக்கள் நீதி மையமில் ரொம்ப முக்கிய பொறுப்பில் இருந்தவர் தான் மகேந்திரன். அவர் வந்து மக்கள் நீதி மையத்திலேருந்து விலகி அவர் திமுகவில் ஜாயின் பண்ணார். அதே மாதிரி திமுக ஐடி விங்கில் ரொம்ப முக்கிய பொறுப்புலையும் இருக்கார் அவர். அது மட்டும் இல்லாமல் மக்களவை எம்பியாக இருக்கிற தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்களுடைய சம்பந்தியும் கூட. அவரையே இந்த தடவை நம்ம ஏன் வந்து கோயம்புத்தூரில் நிற்க வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூசகமான ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, போன எலெக்ஷனில் கிட்டத்தட்ட வானதி சீனிவாசன் ஜெயிக்கிறதுலேருந்து ஒரு 1000 வாக்குகள் பின்னாடி தள்ளி தான் வந்து கமல்ஹாசன் வந்து தோத்தார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, மகேந்திரனுக்கு அங்கே இருக்கிற அந்த செல்வாக்கு தான். அப்போ கோவை மண்டலத்தில் மகேந்திரனே நம்ம நிற்க வச்சிடலாம், அப்போ கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல அவர் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற அந்த ஒரு வியூகத்தில் படிப்படியாக வச்சு அவங்க செஞ்சுருக்காங்க. ஒருவேளை திமுக கொங்கு மண்டலத்தில் மகேந்திரன் நிற்க வச்சுன்னா வெற்றி வாய்ப்பு 70% உறுதியாக இருக்குன்னு திமுக வட்டாரங்கள்லேருந்து சொல்லப்படுது. அகில இந்திய காங்கிரசின் முன்னாள் தலைவரும் தற்போதைய எம்பியுமா இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜாடோ நியாய யாத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய ஒற்றுமைக்கான நீதி பயணம் அப்படிங்கிற ஒரு பயணத்தை ஜனவரி 14ஆம் தேதி மணிப்பூர் மாநிலத்தில் தொடங்கினார். கிட்டத்தட்ட 14 மாநிலங்கள் 6900 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செஞ்சு மக்கள்கிட்ட அவங்களுடைய குறைகள் என்ன, நிறைகள் என்ன எல்லாத்தையும் கேட்டறிஞ்சு அதோடைய பயணத்தை இன்னைக்கு தானே மாவட்டத்தில் நிறைவு செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதோட முழு பயணத்தையும் நாளைக்கு மும்பையில் இருக்கிற தாதரில் அம்பேத்கர் சிலை முன்னாடி நிறைவு செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டமும் ஆரம்பிக்கிறாங்க. இந்நிலையில் தமிழக முதல்வராக இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளைக்கு காலையில் மும்பைக்கு போய் அந்த பாரத் ஜாடோ நியாய யாத்திரையில் ராகுல் காந்தியோட நடைப்பயணம் மேற்கொண்டு அதுக்கப்புறம் அந்த இறுதி பயணத்தை நிறைவு செஞ்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. ஸோ இந்நிலையில் இந்தியா கூட்டணியை வலுவடைகிறதும் அதே மாதிரி மகாராஷ்டிரத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வைக்கிறதுக்கு உண்டான முக்கியமான முன்னெடுப்பாக இது எல்லாராலையும் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. உலகின் தொன்மையான மொழிகளில் மூத்த மொழி அப்படின்னா அது தமிழ் அப்படிங்கிறதுல அப்பழுக்கற்ற உண்மை. இந்த தமிழ் மொழிக்கு ஏற்கனவே செம்மொழி அந்தஸ்தும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த செம்மொழி அந்தஸ்தை வாங்கி கொடுத்தவர் தான் மறைந்த முன்னாள் முதல்வரான கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதே மாதிரி முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியோடைய ஆட்சி காலத்தில் தான், அதாவது 2010 ஜூன் 23 26ஆம் தேதி வரைக்கும் முதல் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு கிட்டத்தட்ட கோலாகலமாக கோயம்புத்தூரில் கொண்டாடப்பட்டுச்சு. அதற்கப்புறம் வந்து செம்மொழி மாநாட்டுக்கான பெருசாக எந்த முன்னெடுப்பும் அரசு சார்பிலிருந்து நடக்கவே இல்லை. காரணம் என்னென்னா ஆட்சி மாற்றம். இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட தலைமையில் 2வது உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டுக்கான அறிவிப்பு வந்து வெளியில் வந்திருக்கு. அதில் பாவேந்தர் பாரதிதாசனுடைய வரிகளை மேற்கோள் காட்டி இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படிங்கிற அந்த வரிகளை மேற்கோள் காட்டி 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5 நாட்கள் ரொம்ப சீராகவும் செழுமையாகவும் தமிழோடைய அருமை எல்லாருக்கும் புரியும் வகையிலும் இந்த மாநாடு கோலாகலமாக நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து தமிழ் ஆர்வலர்களுக்கும் உலக தமிழர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயமாவே இருக்கு. நாளுக்கு நாள் தேர்தல் களம் சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்க இந்த வேளையில் பாரத பிரதமர் மோடி வந்து நாளைக்கு மறுபடியும் கோயம்புத்தூர் வராரு. நாளைக்கு அவர் கோயம்புத்தூர் வந்தாருன்னா இந்த ஆண்டில் கிட்டத்தட்ட 6வது தடவையாக அவர் தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பிரயாணம் வந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம் கொள்ளலாம். இதுக்கு முன்னாடி நேற்று, அதாவது கன்னியாகுமரி நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் திமுகவை ரொம்ப கடுமையாகவே தாக்கி பேசியிருந்தார். அதாவது திமுக தான் வந்து தமிழ்நாட்டுக்கே எதிரி மாதிரியும் அவங்க எதுவுமே பண்ண விடலை அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை வந்து பண்ணும்போது அதாவது நேரலையில் ஒளிபரப்பு கூட செய்ய விடலை, அந்த அளவுக்கு அவங்க எதிரி துரோகிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசியிருந்தார். இதை எதிர்க்கும் விதமாக திமுகவின் அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிற பி.கே. சேகர் பாபு அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சருடைய பிறந்த நாள் வாழ்த்து கூட்டம் ஒன்றில் கலந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து என்னதான் வந்து எவ்வளோதான் உள்ளே வந்துட்டு போனாலும் வந்து அவங்க நினச்சது எதுவுமே நடக்காது. அவர் வந்து திமுகவை ரொம்ப கடுமையாக சாடி பேசுகிறாரு. வருஷத்துக்கு ஏதோ 2 நாள் 3 நாள் வந்துட்டு போகிறதுனால என்னமோ தமிழுக்கு அவர் தான் பாட்டன் மாதிரியும் முப்பாட்டன் மாதிரியும் பேசிக்கிட்டாரு, தமிழை அவரே தான் தாங்கி பிடிக்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, அவர் வர்றதுனால வந்து திடீர்னு வந்து தமிழ் வளர்ந்துராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தமிழக பாஜக தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்களையும் மேற்கோள் காட்டி
பாஜக கட்சியில் அடிப்படை உறுப்பினர் பதவி கூட அவர் லாய்க்கு இல்லாதவர், அவரை வச்சுட்டு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு. மேலும் அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் அமைச்சராக இருக்கோம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நாங்களாம் அடக்கி வாசிக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா இவங்க பண்ண விஷயங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் எப்போயோ கொந்தளிச்சிருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் இந்த தடவை பிரதமர் மோடி 3வது தடவையாக பிரதமர் ஆகணும் கனவு காண்டுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து தண்ணிக்குள்ளே இருந்து தவம் இருந்தாலும் சரி, வண்டி மேலே ஏறி நின்று தவம் இருந்தாலும் சரி, பூமி மேலே ஏறி நின்று தவம் இருந்தாலும் சரி, எங்கே போய் அவர் தவம் இருந்தாலும் அவரால் தமிழ்நாட்டில் 40 தொகுதியும் வந்து ஒரு தொகுதியோடு ஜெயிக்கவே முடியாது. இந்த 40லையும் நாங்கள் ஜெயிச்சு முதலமைச்சருக்கு நாங்கள் இதை பரிசாக கொடுப்போம் அப்படின்னு சூழலை விரிச்சிருக்காரு. இது வந்து திமுக தொண்டர்கள்கிட்ட ஒரு பெரிய ஆதரவையும் அதே மாதிரி பாஜக தொண்டர்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. நாளுக்கு நாள் தேர்தல் களம் சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்க இந்த வேளையில் தேர்தலுக்கான தேதிகள் இன்னும் அறிவிக்காமல் நிறைய இடங்களில் தேர்தல் பிரச்சாரங்களையே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்கன்னா முழு கட்டுப்பாடும் தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும் அப்படிங்கிறதுனால சிலர் இப்போவே பரப்புரைய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்நிலையில் தேர்தல் தேதி எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்ப்புக்கிட்டு இருந்த மத்தியில் இன்னைக்கு வந்து டெல்லி தலைமை தேர்தல் ஆணையம் வந்து முதற்கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த முதற்கட்ட தேர்தலையும் தமிழ்நாட்டுக்கும் தேர்தல் நடத்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிற ராஜீவ்குமார் வேற என்ன சொல்லியிருக்காருன்னா, 85 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு அவங்க வீட்டில இருந்தே அவங்க வாக்களிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 97 கோடி பேர் இந்தியாவில் வாக்களிக்க தகுதியுள்ளவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய தலைமுறை வாக்காளர்கள் சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து 1.8 கோடி பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து 4 அடுக்கு பாதுகாப்பு எல்லா இடத்துலையும் கொடுக்கப்படுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு விளம்பரத்தை வந்து அதை வந்து தேர்தல் வாக்குறுதியாக எந்த இடத்துலையும் சொல்லிடவே கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதை வந்து ரொம்ப ஹைடெக்காக அதே மாதிரி ரொம்ப டிசிப்ளினராக நடத்தி கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி ராஜீவ்குமார் தலைமையிலான தேர்தல் குழு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு இதுதான் முக்கியமான ஹாட் நியூஸாக எல்லா மீடியாலையும் போய்கிட்டு இருக்கு.